ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்கோரே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம். இன்றைய நாளின் திருப்பலியில் நம்மோடு வாழ்ந்து நமக்கு திருத்தந்தையாக இருந்து இன்றைய தினங்களில் விண்ணக பேரின்ப வீட்டில் இறைவனின் திருவடியில் இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்கோரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தினால் தவறிய நேரங்களுக்காக மாபரனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்று கொண்டவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகிலும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 10. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசு அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் இயேசுவிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் இயேசுவிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி இயேசுவை இணங்க வைத்தார்கள். இயேசு அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு இயேசு பந்தியில் அமர்ந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வழியிலே நம்மோடு அவர் பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அருள்நாதர் இயேசுவில் அருமையானவர்களே,
இன்றைக்கு நாம் எல்லோருமே ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். சிலர் பணத்தையாக இருக்கலாம், இன்னும் சிலர் பதவியை இருக்கலாம், இன்னும் சிலர் புகழ், இன்னும் ஒரு சிலரே கடவுளை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எதுவாக இருந்தாலும், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது கடவுளாக இருக்கலாம், என்னுடைய தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எளிய வழிகளில் அமையக்கூடிய ஒன்றாக இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இப்போ பணம் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன். அதே போல தான் புகழாக இருக்கலாம். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மனங்கள் மாறி இருக்கக்கூடிய ஒன்று, கடவுளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். இங்கே இருக்கிற வேளாங்கண்ணி மாதா தான் இதே மாதாவை பார்க்குறதுக்கு என்னால் முடியவில்லை என்றாலும் என்னுடைய தகுதிக்கு மீறி ஆயிரங்களில் செலவழித்து வேளாங்கண்ணிக்கு போய் பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எங்கேயாவது வேளாங்கண்ணி மாதா என்னை அங்கே வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் என்னை நான் வருத்தி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் கடவுள் எங்கேயாவது தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறதை விரும்புகிறாரா அப்படின்னா கிடையாது. எகிப்தில் தன்னுடைய மக்கள் துயருவதை கண்டு இறங்கி வந்த கடவுள் தான் நம்முடைய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வாசிக்கிறோம். இப்போ இன்னும் விவிலியத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரசர்கள், 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாமானை குறித்து வாசிக்கின்றோம். இப்போ நாமான் தன்னுடைய தொழுநோயை குணப்படுத்துவதற்காக இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசரை போய் பார்க்குறாரு. அப்போ அரசர் கோவப்படுகிறார், எலிசாவை பார்க்க போகிறார். அப்போ எலிசா சொன்னக்கூடிய ஒரு செய்தி, நீ இங்கே இருக்கக்கூடிய யோர்தான் ஆற்றில் குளித்து எழும்பினால் உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நாமானுக்கு வரக்கூடிய வருத்தம், கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவர் ஏதாவது புதுமையை செய்து என்னை குணப்படுத்துவார், என்னுடைய நாட்டில் இல்லாத ஆறுகளா இங்கே இருக்குது, இவர் என்னை சாதாரணமாக இந்த ஆற்றுல குளிச்சு எழும்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கோபம், எரிச்சல் அவருக்கு. அப்போ கூட இருக்கக்கூடிய பணியால் சொல்லக்கூடியதான், இதைவிட வலியவை ஏதாவத்தையும் இவர் கூறியிருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை 100 பேரை கொலை செய்து கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் குளிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. இந்த ஆற்றுல முங்கி எழுமி பாத்திர வேண்டியதானே, அதை செய்வதற்கு அவருக்கு தயக்கம். கடைசி அந்த பணியாளினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் முங்கி எழும்புகிறார், நலம் பெறுகிறார். அப்போ இன்றைக்கி நமது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, நான் நமதுன்னு சொல்லும்போது என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். கடவுளை தேடுகின்ற நம்முடைய பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடினமான பாதைகள் வழியே சென்று கடவுளை தேடுவதற்கு, கடவுளை கண்டுகொள்வதற்கு இன்றைக்கி நாம் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக தவ காலத்தில் இருக்கும்போது கூட நோன்பு முயற்சிகள் இல்லை, என்னால் செய்ய முடியாத முயற்சிகளை நான் செய்து கடவுளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கடவுளுடைய அருளை அடையணும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எளிய வழிகளில் கடவுளை கண்டுகொள்வதற்கு நான் இன்னைக்கு தயாராக இருக்கிறேனா இல்லை தவறி இருக்கிறேனா? இன்றைய நற்செய்தியை பார்க்கும்போது கூட இயேசு பல காரியங்களை சொல்லிக்கிட்டே வரார் இந்த சீடர்களுக்கு இருவருக்கும். ஆனால் இயேசுவை கண்டு கொண்டாங்களா அப்படின்னா கிடையாது. அப்பம் பிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய அதே ஒரு நிகழ்வு தான். அவங்க சாப்பாடு அப்பம், பிரெட்டு, நமக்கு சாப்பாடு சோறு. அப்போ சாப்பிடும்போது தான் யாரை கண்டுகொள்கிறாங்க? இவர் ஏசு, இவர் மெஸ்ஸியா அப்படின்னு கண்டுகொள்கிறாங்க. அப்போ இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, கடவுளை கண்டுகொள்வதற்கு எக்ஸ்ட்ராடினரியாக நான் எதையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய அன்றாட அலுவல்கள், என்னுடைய அன்றாட பணிகளை நான் ஒழுங்காக செஞ்சாலே, முழுமையாக செஞ்சாலே, நான் ஈடுபாட்டோட செஞ்சாலே கடவுளை என்னால் கண்டுகொள்ள முடியும். என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நபரில் என்னுடைய கடவுளை என்னால் கண்டுகொள்ள முடிகின்றதா? இயற்கையில் உறைந்திடும் இறைவா அப்படின்னு கோயிலுக்கு வந்தோடனே ஜாலியாக பாடுவோம். ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு நாய் வருது, என் வீட்டில் வளர்க்குற நாய் வந்துச்சுன்னா பப்பி அப்படின்னு கொஞ்சம், பக்கத்து வீட்டு நாய் வந்துன்னா சீப்போ நாய் அப்படின்னு அடித்து விரட்டுவோம். சரிங்களா? மாடு கொடுக்குற பாலை காசு கொடுத்து வாங்கி குடிப்போம், இதுக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதே மாடு வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் வாய் வச்சு அப்படின்னா எவா வீட்டு மாடு அப்படின்னு அடித்து விரட்டுவோம். ஆக இன்றைக்கு இயற்கையில் உறைந்திடும் இறைவானு பாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த இயற்கையிலையும் இறைவன் இருக்கிறார். என்னை படைத்த இறைவன் அதே இயற்கையிலும் இருக்கிறார். இந்த மனநிலை இன்னைக்கு இருக்குதா? கடவுளை தேடி கண்டடைவதற்கு வருந்தி கூட கடவுளை தேடி கண்டடையலாம். ஆனால் கடவுள் சொல்லக்கூடியது அப்படி உங்களை கஷ்டப்படுத்தி தான் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஒரு கொடுமைக்கார கடவுள் நான் கிடையாது. உங்களுடைய அன்றாட நிகழ்வுகள், அன்றாட அலுவல்கள், இதில் நீங்கள் என்னை கண்டுகொள்ளுங்கள், இதுதான் என்னை அடைவதற்கான
எளிய வழி அப்படின்ட்டு சொல்கிறது தான் இன்றைய இறை வார்த்தையாக இருக்கக்கூடியது. ஆக இன்று என்னுடைய உள்ள மக்களிக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேண்டாம். அன்றாட அலுவல்கள், நான் செய்யக்கூடிய செயல்களில் என்னை முழுமையாக கொடுத்து, அரைகுறை மனதோடு கொடுக்காமல் என்னை முழுமையாக இந்த செயல்களில் ஈடுபடுத்தும் பொழுது இறைவனை கண்டுகொள்வதற்கான வழி என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. எனவே அத்தகைய மனநிலையை கடவுள் நமக்கு கொடுக்கும்படியாக இந்த பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்கோரி, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது குடும்பத்தினை காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்கவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் இருக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்குமையான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே வாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தம்மை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இவ்வுலகிலிருந்து நிருமிடம் அழைத்து கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் ஊற்றார் உறவுகள், குடும்பங்களில் மரித்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் என அனைவரையும் உமது இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிகு புனித மரியா, அவரது அன்பு கணவரான புனித சூசையப்பர், எங்கள் ஞான தகப்பன் சவேரியார், குழந்தை இயேசுவின் தரசம்மாள், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் என அனைத்து புனிதருடனும் நாங்கள் நலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தெய்த்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் யாதொரு கலக்கத்திலும் இருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியுடைய விருந்திற்கு அழைப்பினை ஏற்றுள்ள நம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமக்களாக எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தார் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளே. அவர்கள் நிலையான பேற்றினை அடைய உமது அருளால் வளப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அருள் வாழ்வின் ஊற்றாகிய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும்
திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.